ஹாய் வணக்கம். வெல்கம் டு ஷென்பகா சமையல். நாம் இன்னைக்கு 2 ரோல் ஒயரில் ஒரு கூடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கலர் ஒயர் வாங்கி வச்சுருக்கேன். ரெட் கலரும் எல்லோ கலரும் வாங்கியிருக்கேன். சிசர், அளக்கிறதுக்கு ஸ்கேல். ஃபஸ்ட்டு நாம் இந்த ஒயரை பேப்பரில் சுற்றலாம். ஒயரை இந்த மாதிரி பேப்பரில் சுற்றி வச்சுருக்கேன். இந்த ஸ்கேலுக்கு 6.25 ஸ்கேல் அளவுக்கு ஒரு ஒயர் கட் பண்ணணும். கட் பண்ணலாம். இப்போ 1 2 3 4 5 6 முக்கால் 6.25க்கு நம்ம இந்த இவ்வளோத்துக்கு அளந்தாச்சு. இதில் நம்ம கட் பண்ணணும். ஒரு ஒயர் நாம் கட் பண்ணியாச்சு. இதே அளவுக்கு ரெட் கலரில் 18 ஒயரும் எல்லோவில் 9 ஒயரும் கட் பண்ணணும். இப்போ நம்ம இதில் ஒரு ஒயர் கட் பண்ணியிருக்கோம். இன்னும் 8 ஒயர் இதில் கட் பண்ணணும். ரெட் கலரில் 18 ஒயர் நம்ம கட் பண்ணலாம். இப்போ நாம் எல்லா ஒயரையும் கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு சிகப்பு ஒயரை எடுத்து 2ஆக மடக்கியிருக்கேன். சமமாக மடக்கணும். நாம் இப்போ கட் பண்ணாத எல்லோ கலர் ஒயரை எடுக்கலாம். எடுத்து இப்போ நம்ம இந்த இப்படி மடக்கியிருக்கோம்ல, இந்த அளவுக்கு எடுக்கணும் ஒயரு. 2ஆக மடக்கிட்டு இந்த ரெட் கலர் ஒயரை 2ஆக மடக்கிட்டு இதே அளவுக்கு இந்த எல்லோ கலர் ஒயரை நம்ம இப்படி எடுக்கணும். இந்த அளவு வந்ததும் இப்படி மடக்கிக்கோங்க. இந்த மஞ்சள் கலர் ஒயரை இப்படி மடக்கிட்டு ரெட் கலர் ஒயரை இப்படி மேலே வைக்கணும். இதோட இந்த ஒயர் இந்த நம்ம மடக்கும்போது அடிப்பாகத்தில் வரணும். இப்படியே ஒரு நாட் போடலாம். இப்படி மடக்கிட்டு இந்த லூப்புக்குள்ளாடி இதை விடணும். இப்போ ஒரு நாட் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ரெட் கலர் ஒயரு ரெண்டும் சமமாக இருக்கான்னு பார்க்கணும். ரெண்டு ஒயரும் கரெக்டாக இருக்குது. இந்த எல்லோ கலர் ஒயரும் இந்த ரெட் கலரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துடலாம். கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ இந்த எல்லோ ஒயரில் தான் நம்ம சுத்து ஒயரில் தான் ஜாயின் பண்ணணும். இந்த ஒயர் இப்படியே மடக்கிட்டு இதுக்கு மேலாடி இன்னொரு ரெட் கலர் ஒயர் எடுத்து 2ஆக சமமாக மடக்கிட்டு இதுக்குள்ளாடி கொடுக்கணும். கீழ்பாகத்தில் உள்ள ஒயர் எடுத்து இப்படி மேலே வைக்கணும். இந்த அடிப்பாகத்தில் உள்ள ரெட் கலர் ஒயர் எடுத்து இந்த லூப்புக்குள்ளாடி விடணும். இப்படி டைட் பண்ணிவிட்டு இந்த 2 ஒயரும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். சரியாக இருக்குது. நாம் கட் பண்ணி வச்சுருந்ததில் 9 ஒயர் எடுத்து இதில் நாட் போடணும். இப்போ நம்ம 3 நாட் போட்டிருக்கோம். இன்னும் 6 நாட் போடணும். நாம் இப்போ ரெட் கலர் ஒயரில் 9 நாட் போட்டாச்சு. இனி அதே மாதிரி எல்லோ கலர் ஒயரில் 9 நாட் போடணும். எல்லோ கலரில் 2ஆவது நாட் போடுறோம். இதே மாதிரி மொத்தமாட்டு எல்லோ கலரில் 9 நாட்டு போடணும். இப்போ 2 போட்டாச்சு. இன்னும் 7 நாட் போடணும். எல்லோ ஒயரில் 9 நாட் போட்டாச்சு. ரெட் கலர் ஒயரில் 9 ஒயர் பேலன்ஸ் இருக்குது. இதில் 9 நாட் போடலாம். அதே போல் தான் இப்படி மடக்கிட்டு இப்படி மடக்கி போடும்போது 2 ஒயரும் கீழ்ப்பாகத்தில் 2 ஒயரும் கரெக்டாக இருக்கும்படியாட்டு வச்சுட்டு நாட் போடணும். ஒரு ஒயர் மேலேயும் ஒரு ஒயர் கீழேயும் மட்டும் வரக்கூடாது. இந்த ஒரு வருஷம் மட்டும்தான் இந்த நம்ம ஒயர் ஜாயின் பண்ணும்போது 2 ஒயரும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து போடணும்.
நாட் போட்டுட்டு இந்த ஒயர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இதே மாதிரி பாக்கி உள்ள ஒயர்ல எல்லாம் நாட் போடலாம். 2 நாட் போட்டாச்சு. இன்னும் 7 நாட் போடணும். நாம் கட் பண்ண ஒயர் எல்லாமே நாட் போட்டாச்சு. மொத்தம் 27 நாட் வந்திருக்கு. இப்போ நம்ம போட்ட இந்த எல்லோ கலர் ஒயரை கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மேலே உள்ள இந்த ரெட் கலர் ஒயரை இப்படி வச்சுக்கிட்டு ரெண்டையும் சேம் அளவுக்கு எடுக்கணும். இதில் எப்படி கட் பண்ணலாம். அடுத்தால நம்ம 2வது வரிசை போடணும். நம்ம முதல்ல போட்ட இந்த எல்லோ கலர் அளவுக்கு இந்த ஒயர் எடுக்கணும். இதில் இப்படியே மடக்கிட்டு ஒயரை இப்படி சுற்றி நாட் போடணும். இந்த ஒயரை மேலே தூக்கி வச்சுட்டு இந்த ரெட் கலர் ஒயரை இந்த லூப்புக்குள்ளாடி விடணும். இப்போ நம்ம போடும்போது முதல்ல ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் இந்த ஒயர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் நேராகவே நாட் போட்டுகிட்டே வரலாம். இப்போ நம்ம செகண்ட் வரிசையில் ஃபஸ்ட்டு நாட் போட்டாச்சு. இப்போ செகண்ட் நாட் போடலாம். வேறு ஒயர் மாற்ற வேண்டாம். இந்த எல்லோ கலர் ஒயர்லேயே தான் நாட் போடணும். இதே மாதிரி கடைசி வரைக்கும் நம்ம நாட் போடலாம். நான் போடுற நாட்டு நல்லா டைட்டாக போடணும். இப்படி போடும்போது அடுத்த நாட் எடுக்கும்போது இப்படி கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் மேலே நாட் போடணும். நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஒயர் இதில் ஒரு நாட் போட்டு வச்சு விடலாம். ஏன்னா நமக்கு அடையாளம் மாறாமல் இருக்கிறதுக்காக. நம்ம இப்போ 2வது வரிசையும் போட்டு முடிச்சாச்சு. அந்த ஒயரை கட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உள்ள ஒயர் அளவுக்கு வச்சு இந்த ஒயரை கட் பண்ணி எடுக்கணும். நான் இந்த இடத்துல வருது. நாம் முதல்ல ஆரம்பித்த ஒயரில் இந்த பக்கம் ஒரு முடிச்சு போட்டு வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு முடிச்சு போட்டு வைக்கலாம். இது சென்டர் ஒயர். இதுக்கு மேலே நம்ம 4 வருஷம் போடணும். ஒரு வருஷம் போட்டிருக்கோம். இன்னும் 3 வருஷம் கூட போடலாம். அடுத்த வருஷம் ஆரம்பிக்கும் போதும் இந்த வருஷம் ஆரம்பித்தது போல தான் இந்த ஒயரை இப்படியே கனெக்ட் பண்ணி அளந்துக்கிட்டு இந்த இடத்துல வச்சு ஒரு நாட் போடணும். இப்படி நாட் போட்டுட்டு இந்த 2 எல்லோ கலர் ஒயரும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இந்த ஒயர் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதை கொஞ்சம் சரி பண்ணி பெருசாக்கிடலாம். இந்த பக்கம் உள்ள எல்லோ கலர் ஒயரை கொஞ்சமாக இப்படி தள்ளிட்டு இந்த ஒயர் இப்படி நீக்கி இப்படி இழுத்தாக்க இந்த ஒயர் கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த 2 ஒயரை கரெக்டாக வந்திருக்கு. இனி நாம் பாக்கி உள்ள நாட்டெலாம் போடலாம். நாம் இப்போ இந்த சென்டர் லைனில் இருந்து மேலே 4 வருஷம் போட்டாச்சு. இன்னும் ஒரு வருஷம் கூட போடலாம். இப்போ 5 வருஷம் ஆகும்.
இப்போ சென்டரில் போட்ட வரிசையிலிருந்து மேலே நம்ம 5வது வரிசை போட்டுட்ருக்கோம். நம்ம இப்போ 5 லைன் போட்டு முடிச்சாச்சு. இந்த சென்டர் லைனுக்கு மேலே 5 லைன் போட்டு முடிச்சாச்சு. இனி இதை அப்படியே திருப்பி இந்த பக்கமாக போடலாம். நம்ம இந்த சென்டர் ஒயரில் முடிச்சு போட்டிருந்தால இந்த முடிச்சை எடுத்துடலாம். சென்டர் ஒயரில் இருந்து நம்ம சுற்று ஒயரை அதே அளவுக்கு எடுக்கணும். நம்ம மேலே போட்டது போலயே தான் இப்படி வச்சுட்டு இதில் ஒரு நாட் போடலாம். இந்த 2 ஒயரும் சமமாக இருக்கான்னு பார்த்துக்கிடலாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதை கரெக்டாக இப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் ஒயரை சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 ஒயரும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். சரியாக இருக்குது. நம்ம இப்போ இந்த சென்டர் ஒயர்லேருந்து முடிச்சை எடுத்ததை திருப்பி ஒரு முடிச்சு போட்டு இதில் வைக்கலாம். ஏன்னா அப்போ தான் நமக்கு அடையாளம் மாறாமல் இருக்கும். இந்த சென்டர் லைனில் இருந்து நம்ம மேலே 5 லைன் போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு 5 லைன் போடணும். நாம் இப்போ 11 வரிசை அடி போட்டு முடிச்சாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 போட்டு முடிச்சாச்சு. இனி நம்ம சுற்று ஒயர் யூஸ் பண்ணணும். இந்த நீளத்துக்கு 27 நாட் போட்டிருக்கேன். இப்போ நம்ம சுற்று ஒயர் போடலாம். ஃபஸ்ட்டு சுற்று ஒயருக்கு நம்ம ரெட் கலர் ஒயர் எடுக்கலாம். இதில் இருந்து 5 நாட்டு தள்ளி நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த ஒயரை இப்படியே நம்ம சுற்று ஒயர் இப்படி மடக்கிட்டு மடக்கின துண்டு ஒயர் வந்து மேலே வரணும். இதோடு நாம் சுற்றி வச்சுருக்கக்கூடிய ஒயர் வந்து இப்படி அடியில் இருக்கணும். இந்த ஒயரை இப்படியே வச்சு இந்த ஒயரை இப்படி சுற்றிட்டு அடியில் உள்ள ஒயரை எடுத்து இப்படி மேலே போட்டு இந்த சைடு ஒயரை இந்த ஹோலுக்குள்ளாடி கொடுக்கணும். நாம் இப்போ முதல் நாட்டு போட்டாச்சு. இந்த துண்டு ஒயர் இந்த சைடு இப்படி இருக்கட்டும். இப்படி நம்ம வரிசையாட்டு நாட்டு போட ஆரம்பிக்கலாம். இந்த சுற்று ஒயரை முதல்ல இப்படி மடக்கிட்டு இந்த நாட்டுக்கு மேலே உள்ள ஒயரை எடுத்து இந்த சுற்று ஒயருக்கு மேலோடு இப்படி சுற்றி கீழ்பாகத்தில் உள்ள ஒயரத்துக்கு இப்படி மேலே வச்சு இந்த சைடில் உள்ள ஒயரை இதுக்குள்ளாடி சொருகணும். இதே மாதிரி இந்த எண்டு வரைக்கும் நம்ம போடுவோம். நம்ம இப்போ இந்த லாஸ்ட் வரைக்கும் நாட்டு போட்டாச்சு. இனி நம்ம முக்கு திருப்பணும். முக்கு திருப்பும்போது கவனமாக திருப்பணும். முக்கு திருப்பியாச்சுன்னா இந்த மாதிரி வரும். இதில் இடையில கேப் இல்லாமல் பார்த்து நம்ம நாட் போடணும்.
இனி இது இப்படி இது வரைக்கும் வரிசையாட்டு போடலாம். இப்போ நாம் இந்த கார்னருக்கு வந்துட்டோம். இதை எப்படி திருப்பும்போது கொஞ்சமாக இப்படி வளைச்சி இதை இப்படி பிடிச்சிக்கிட்டு திருப்பணும். இப்படி வரணும், கேப் வரக்கூடாது. எல்லா நாட்டையும் ஒரே மாதிரி போடணும். ஒன்று லூஸாட்டும் ஒன்று டைட்டாட்டும் போட்டால் கூட பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. முதல் ரவுண்டு முடிச்சாச்சு. செகண்ட் ரவுண்டு ஆரம்பிக்கும்போது இந்த சுத்து ஒயரை நம்ம நாட் போடுறதுக்கு இப்படி வைப்போம். இப்போ நம்ம ஜாயின் பண்ணி அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு இப்படி மடக்கிக்கணும். இப்படி மடக்கிட்டு இந்த ஃபஸ்ட்டு நாட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இந்த நாட்டில் இந்த ஒயரை இப்படி சொருகி விட்டுறணும். இப்படி சொருகிட்டு மேலே உள்ள ஒயரை நாம் சொருகின ஒயருக்குள்ளாடி கொடுக்கணும். இப்படி டைட் பண்ணிட்டா போதும். இந்த சுத்து ஒயர் அடியில் இருக்குது. இந்த ஒயர் இப்படி திருப்பி மேலே கொண்டு வந்து பழையபடி நம்ம முதல்ல போட்டது மாதிரியே நாட் போட ஆரம்பிக்கணும். இப்போ செகண்ட் ரவுண்டு ஃபஸ்ட் நாட் ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம ஆரம்பிக்கும்போது முதல் ரவுண்டு ஆரம்பிக்கும்போது இப்படி விட்ட ஒயரை பக்கத்தில் உள்ள நாட்டில் சொருகி விட்டுடலாம். இனி எப்போவும் மாதிரி வரிசையாட்டு நாட் போட ஆரம்பிக்க வேண்டியதுதான். செகண்ட் ரவுண்டு முடிச்சாச்சு. அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கும்போது நம்ம இந்த சுத்து ஒயரை இந்த பக்கமாட்டு மடக்கணும். இப்படி மடக்கணும். மடக்கிட்டு நாம் நாட் போடலாம். நம்ம இந்த ஏணிப்படி நாட் போடும்போது உள்பக்கமாட்டு இந்த நம்ம மடக்கின ஒயர் இப்படி வரும். இப்படி கிராஸில் இப்படியே வரும். இப்போ நம்ம தேர்ட் ரவுண்டு ஆரம்பிச்சிருக்கோம். இதில் இந்த ரெட் கலரில் மொத்தம் 9 நாட் போடணும். இதோட 8வது ரவுண்டு முடிஞ்சு. இப்போ நம்ம இந்த ஒயரை ஏணிப்படி நாட் போட்டு இதோட ஜாயின் பண்ணணும். இதை இப்படி உள்பக்கமாட்டு இந்த சுத்து ஒயரை மடக்கிட்டு இந்த ஒயரை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளோடி கொடுக்கணும். லூஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளோடி கொடுக்கணும். கொடுத்துட்டு இந்த எல்லோ கலர் ஒயரை
இந்த லூப்புக்குள்ளோடி விடணும். டைட் பண்ணிட்டா போதும். இப்போ நமக்கு 8 சுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம சுத்து ஒயரை கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். சுத்து ஒயரை கொஞ்சம் கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு கட் பண்ண ஒயரை பக்கத்தில் உள்ள நாட்டுகளோடி சொருகி விட்டுறணும். ஒரு 3-4 நாட்குள்ளாடி சொருகிறணும். இனி நாம் அடுத்தால எல்லோ கலர் ஒயர் வச்சு சுத்து ஒயர் ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ முடித்தது இங்கே தான் இருந்து ஆரம்பிக்கணும் இல்லை, இந்த பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது மாதிரி இங்கேருந்து ஒரு 5 நாட் தள்ளிட்டு ஆரம்பிப்போம். இந்த ஒயர் நம்ம மடக்கி ஆரம்பிக்கும்போது சின்ன ஒயர் வந்து மேல் பாகமாட்டு இருக்கணும். நம்ம சுற்றி வச்சிருக்கக்கூடிய ஒயர் அடியில் வரணும். இந்த நாட்டை மட்டும் கொஞ்சம் டைட்டாக போட்டுருங்க. முதல்ல இந்த ஒரு ரவுண்டை முடிப்போம். எல்லா ஒயரில் ஒரு ரவுண்டு முடிச்சாச்சு. இப்போ இதை ஏணிப்படி நாட் போட்டு இதை முடிக்கலாம். ரெட் கலர் ஒயர் வச்சு சுற்றும்போது நம்ம 8 லைன் போட்டிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 போட்டிருக்கோம். எல்லோ கலர் சுற்றும் போதும் நம்ம 8 லைன் போடணும். நம்ம இப்போ 8வது ரவுண்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஏணிப்படி நாட் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பித்த நாட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணி விடலாம். இந்த சுத்து ஒயரை இப்படியே மடக்கிட்டு இதுக்குள்ளாடி கொறுக்கணும். கொறுத்துட்டு இந்த லூப்புக்குள்ளாடி மேலே உள்ள ஒயரை சொருகி விட்டுறணும். இப்போ இந்த நாட்டை டைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லோ கலர் ஒயரில் 8 நாட் போட்டாச்சு. இப்போ இந்த சுத்து ஒயரை கட் பண்ணி எடுக்கலாம். நம்ம கட் பண்ண ஒயரை பக்கத்தில் உள்ள நாட்டில் சொருகி விட்டுடலாம். அடுத்தால் நம்ம ரெட் கலர் ஒயர் வச்சு சுத்து ஒயரை ஆரம்பிக்கலாம். முதல்ல இருந்து இதில் ஒரு 5 நாட் தள்ளி நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த ரெட் கலர் ஒயர் வச்சு நம்ம 8 ரவுண்டு சுற்றணும். ரெட் கலர் ஒயரில் நாம் இப்போ 8 சுற்று போட்டாச்சு. இனி நம்ம இப்படி மடக்கும் போது இதில் ஒரு ரவுண்டு குறைஞ்சிரும். அதனால இப்படி மடக்கிறதுக்காக இன்னும் ஒரு ரவுண்டு கூட நம்ம போடலாம். இந்த ஒரு ரவுண்டு போடும்போது நமக்கு கூட ஃபினிஷ் ஆயிரும். இப்போ நம்ம 9 ரவுண்டு போட்டு முடிச்சாச்சு.
இப்போ இந்த ரெண்டு நாட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஒயரை கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு இந்த ஒயரை இப்படியே மடக்கி இதுக்குள்ளாடி விட்டுறணும். விட்டுட்டு இந்த மஞ்சள் ஒயர் எடுத்து இதுக்குள்ளாடி சொருகிருங்க. டைட் பண்ணிட்டா போதும். இந்த ஒயரையும் டைட் பண்ணிடணும். இப்போ நமக்கு கூட ஃபினிஷ் ஆயாச்சு. இந்த சுத்து ஒயரை கட் பண்ணி விடலாம். கொஞ்சமாக சொருகிறதுக்கு ஒயர் விட்டுட்டு பாக்கி ஒயரை கட் பண்ணிடலாம். நாம் கட் பண்ண ஒயரை பக்கத்தில் உள்ள நாட்டில் சொருகி விட்டுறணும். ரெண்டு மூணு நாட்டில் சொருகிறணும். சொருகியாச்சு. இனி இந்த ஒயரை இப்படியே இதுக்குள்ளாடி சொருகணும். அதுக்கு நம்ம கூடையை திருப்பி போடலாம். கூடையை திருப்பி போட்டு இந்த ஒயரை சொருகினா நம்ம ஈஸியாக சொருகிடலாம். கூடையை மாற்றி போட்டாச்சு. இனி நாம் சொருகலாம். சொருகும்போது ஒரு ஒயர் எடுத்துட்டு ஒரு நாட்டை விட்டுட்டு மூணாவது நாட்டிலிருந்து ஆரம்பிக்கணும். இழுத்து மடக்கி விட்டுறணும். இந்த ஒயரை நம்ம லாஸ்ட்டில் போட்ட ஒயர் மடங்கி உள்ளுக்கு வந்துடணும். இப்படி சொருகிறதுக்கு கஷ்டமாக இருந்தால் இந்த ஒயரோட முனையை கொஞ்சமாக கிராஸில் கட் பண்ணிடணும். ஈஸியாக சொருகிடலாம். இப்போ அடுத்த ஒயரை எடுத்துக்கலாம். அதே மாதிரி மூணாவது நாட்டில் தான் சொருகணும். இப்படி மடக்கி விட்டுறணும். இதே மாதிரி எல்லா ஒயரையும் இந்த மாதிரி மடக்கி சொருகலாம். ஒயர் எல்லாத்தையும் சொருகி விட்டாச்சு. இப்படி மடங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த சொருகினது போக எக்ஸ்ட்ராவாட்டுள்ள இந்த ஒயரெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணும்போது இந்த நாட்டில் படாமல் கட் பண்ணணும். ஒயர் எப்படி தூக்கி கட் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா ஒயரெல்லாம் கட் பண்ணியாச்சு. இனி நாம் கூடையை திருப்பி போடலாம். இப்போ நாம் கூடையை திருப்பி போட்டாச்சு. இனி நாம் கூடைக்கு கைப்பிடி போடலாம். கூடைக்கு வார் போடுறதுக்காக நாம் 4 பீஸ் கட் பண்ணணும். ரெட் கலரில் 2 பீஸ், எல்லோ கலரில் 2 பீஸ் கட் பண்ணணும். ஒவ்வொரு பீஸும் 5.25 ஸ்கேல் அளவுக்கு இருக்கணும். 1 2 3 4 5 5.25 இதில் கட் பண்ணிக்கலாம். இதில் முதல் நாட்டில் இருந்து 7 நாட் கழிஞ்சு நான் இந்த ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கேன். மேலே இருந்து 1 2 3 4 5 6 7 8வது நாட்டுக்கு கீழ்ப்பாகத்தில் வரணும். இப்படி நம்ம எடுத்த 4 ஒயரை மடக்கும் போதும் ஒவ்வொரு பக்கமும் 4 ஒயர் கிடைக்கும். ஒயர் நாம் கொறுக்கும்போது இப்படி 2ஆம் மடக்கி கொறுத்துக்கிட்டு இந்த கீழ்ப்பாகத்தில் எல்லா ஒயரும் கரெக்டாக ஒருபடியாக வச்சுக்கிடணும். இந்த மாதிரி இருக்கணும். நாம் இதில் ஒயர் கொறுக்கும்போது டபுள் கலர் ஒயர் போட்டாச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு கலர் எல்லோ, அப்புறம் ரெட்டு,
அப்புறம் எல்லோ ஒரு 2 இந்த மாதிரி கொறுக்கணும். முதல்ல 4 ஒயரையும் இந்த கையில் பிடிச்சி விடணும். இந்த சைடு உள்ள 4 ஒயரை இந்த கையில் பிடிச்சி விடணும். ஃபஸ்ட்டு 2 பக்கம் உள்ள ரெட் கலர் ஒயரை எடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஒயரை இப்படி வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு ஒயரை வைக்கணும். வச்சுட்டு இந்த மேல் பக்கத்தில் ஒயர் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒயர் எடுத்து எல்லோ கலர் ஒயர் எடுத்து இந்த ரெட் கலர் ஒயருக்கு மேலே இப்படி வைக்கலாம். இப்போ வலது கை பக்கம் உள்ள ஒயர் எடுத்து இந்த ரெட் கலர் ஒயருக்கு மேலே ஒயர் இருக்குது, அதனால இதுக்கு அடிப்பாகமாக கொண்டு வந்து இதுக்கு மேலே இப்படி கொண்டு வந்துடலாம். இடது கை பக்கம் உள்ள ரெட் கலர் ஒயர் எடுத்து அதுக்கு பக்கத்தில் உள்ள ரெட் கலர் ஒயருக்கு அடிப்பாகமாக கொண்டு வந்து எல்லோ கலருக்கு மேலே கொண்டு வரணும். வலது கை பக்கம் உள்ள ரெட் கலர் ஒயர் எடுத்து இந்த ரெட் கலர் ஒயருக்கு மேலே கொண்டு வந்து எல்லோ கலர் ஒயருக்கு அடியில் பாகத்தில் வந்து பக்கத்தில் உள்ள ரெட் கலருக்கு மேலே வரணும். இது நாம் ஓலை பின்னுறது மாதிரி தான், ஒரு ஒயர் மேலே ஒரு ஒயர் கீழே அப்படி வரணும். இடது கை பக்கம் உள்ள இந்த எல்லோ கலர் ஒயர் எடுத்து பக்கத்தில் உள்ள ரெட் கலர் ஒயர் மேலே இருக்குது, அதுக்கு மேலே போட்டு எல்லோ கலருக்கு அடியில் போட்டு அதுக்கு அடுத்தால ரெட் கலருக்கு மேலே கொண்டு வரணும். இப்போ இந்த வலது கை பக்கம் உள்ள ஒயர் எடுத்து பக்கத்தில் உள்ள ரெட் கலர் ஒயருக்கு அடிப்பாகத்தில் வந்து அடுத்த ஒயருக்கு மேலே வந்து அதுக்கு அடுத்த ஒயருக்கு கீழ்ப்பாகத்தில் வந்து அதுக்கு அடுத்த ஒயருக்கு மேல் பாகத்தில் வந்தால் 2 சைடில் 2 கையிலையும் 4 ஒயர் கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம 4 ஒயரையும் கூடையில் ஜாயின் பண்ணியாச்சு. இனி அடுத்த ரவுண்ட் எப்படின்னா இந்த பக்கம் வலது கை பக்கம் இடது கை பக்கம் 4 ஒயரில் செகண்ட் ஒயரு மேலே எந்த பக்கம் இருக்குன்னு பார்த்துடணும். இந்த கீழ்ப்பாகத்தில் இருந்து செகண்ட் ஒயரு இந்த பக்கம்தான் மேலே இருக்குது. அப்போ நம்ம வலது பக்கம் உள்ள ஒயர் எடுத்து இப்படி கீழோடி அப்படி எடுக்கும்போது இந்த 4 ஒயரையும் நம்ம கை மாற்றிடக்கூடாது, அப்படியே பிடிச்சி வச்சு விடணும். இந்த ஒயரை இப்படியே அடிப்பாகத்தில் கொண்டு வந்து இந்த எல்லோ கலர் மேலே இருக்கக்கூடிய ஒயருக்கு பக்கத்தில் கொண்டு வந்து இப்படி அதுக்கு மேலே வந்து அடுத்த ஒயருக்கு கீழ்ப்பாகும், அடுத்த ஒயருக்கு மேல்பாகும். இந்த பக்கம் உள்ள ஒயரை தான் நம்ம இப்படி அடியோடு கொண்டு வந்து சுற்றி பலவடியும் இதே இடத்துக்கு கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம வலது பாகத்தில் நம்ம வலது கை பாகத்தில் உள்ள 2வது ஒயர் இப்படி மேலே நிற்கி. அப்போ என்ன செய்யணும்னா இடது பக்கம் உள்ள ஒயரை எடுத்து இப்படியே இந்த சைடு அடுத்த ஒயருக்கு கொண்டுட்டு வந்து இந்த லாஸ்ட் ஒயரை விட்டு அதுக்கு அடியோடி வந்து நம்ம எந்த ஒயர் மேலே நிற்கும் அதுக்கு மேலே இந்த ஒயரை இப்படியே வைக்கணும். வச்சு அடுத்த ஒயருக்கு மேலே ஓடி கொண்டுட்டு வந்து இந்த பாகம் கொண்டு வந்துடணும். இப்படி வரணும். அப்படி ஒவ்வொரு ரவுண்டும் ஒவ்வொரு ஒயர் அப்படி சுற்றி முடிக்கும்போது 2 கையிலையும் 4 ஒயர் கரெக்டாக இருக்கணும், அதை கவனித்து விடணும். இப்போ இதில் 4 ஒயர் இருக்குது, இதில் 4 ஒயர் இருக்குது. இப்போ என்னென்னா வலது பக்கத்தில் தான் இந்த ஒயர் மேலே நிற்கி இந்த ஒயரை இப்படி சுற்றி இங்கே கொண்டுட்டு வந்து அப்படி சுற்றி வரும்போது இந்த ஒயரை விட்டுறக்கூடாது, நல்லா பிடிச்சி விடணும். இந்த ஒயருக்கு இப்படி மேலோட கொண்டு வந்து இப்படி கொண்டு வந்து பலபடி இந்த சைடு வந்துடணும். அப்படி போடும்போது டைட் பண்ணி போடணும். நம்ம வார் போட ஆரம்பித்தா ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் கையை எடுக்கணும், இல்லாட்டா பிரிந்துடும், திருப்பி முதல்ல இருந்தே போட வேண்டியது வரும். நாம் போடுற வார் வந்து கரெக்டாக இருந்தால் இந்த மாதிரி லைனாக கரெக்டாக வரும்.
நம்ம இப்போ வாரம் முடிக்க போகிறோம். இவ்வளோ போதும். இந்த பக்கம் 7 நாட் கழிஞ்சு நம்ம இந்த வார் போட ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த சைடும் 7 நாட்டு தள்ளி நம்ம இந்த முடிச்ச ஒயரை இதுக்குள்ளாடி சொருகி ஃபினிஷ் பண்ணலாம். இந்த வாரில் ஒரு பக்கம் உள்ள ஒயரை இந்த சைடில் சொருகியிருக்கேன். இன்னொரு சைடு உள்ள ஒயரை இதுக்கு அடுத்தால சொருகாமல் அதுக்கு அடுத்த நாட்டில் சொருகணும். உள்பாக நல்ல டைட்டாக இழுத்துட்டு இதில் ஒவ்வொரு ஒயராக எடுத்து ஒவ்வொரு நாட்டுக்குள்ளாட்டுமா சொருகி விட்டுறணும். ஒரு நாட்டுக்குள்ளே மட்டும் சொருகி விடாமல் ஒரு 5-6 நாட்டு சேர்த்தாப்புல சொருகி விட்டுறணும். நாம் இந்த பக்கம் சொருகின ஒயரில் ஒரு ஒயர் எடுத்து திரும்பவும் வெளிப்பாகத்து கொண்டு வரலாம். கொண்டு வந்துட்டு இந்த வாரை இப்படி கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு இந்த ஒயர் வச்சு சுற்றி விட்டுறணும். இப்படி சுற்றிட்டு சுற்றின ஒயரை இப்படி இந்த சைடில் இந்த நாட்டில் சுற்றி விட்டுருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் அங்கங்கே நேர சொருகாமல் சில ஒயரை இப்படி சில ஒயரை இப்படி குறுக்கால அப்படி மாற்றி மாற்றி சொருகலாம். கூடைக்கு வார் போட்டாச்சு, 2 சைடுமே வார் போட்டாச்சு. வார் போட்டுட்டு நம்ம ஒரு பீஸ் ஒயரை கட் பண்ணிவிட்டு இந்த வாரையும் கூடையும் சேர்த்து வச்சு இப்படி சுற்றிட்டு சொருகி விட்டாச்சுன்னா வார் இலகாமல் இந்த பேக்கோடு சேர்ந்து ஜம்னு நிற்கும். இது கூடைக்கு அடிப்பாகத்தில் வைக்கக்கூடிய குமிழ். இதை வைக்கும்போது கூடை தரையில் உரசாது. இந்த குமிழ் இப்படி இந்த 2 சைட்லேயும் கம்பி இருக்கும், இப்படி விரிஞ்சே இருக்கும். இப்படி கிராஸில் இப்படி சொருகுங்க. சொருகிட்டு கூடைக்கு உள்பாகத்தில் இந்த குமிழோட கம்பி இப்படி நீட்டுட்ருக்கும். இந்த கை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி வளைச்சி விட்டுட்டா போதும், நல்லா வளைஞ்சிரும். இதே மாதிரி வளைச்சி விட்டுறணும். கூடைக்கு அடிப்பாகத்தில் 6 குமிழ் வச்சுருக்கேன். நமக்கு இப்போ பேக் ரெடி ஆகிடுச்சு. இதை லஞ்சு பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மார்க்கெட் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லோரும் செய்து பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.